Hi students, welcome to SR Academy. இப்போ நம்ம ஒவ்வொரு திறன் ஒர்க் புக்கில் ஒவ்வொரு பாடமாக பார்த்துட்டு வரோம். அதில் இப்போ நம்ம பார்க்கறது 10வது பாடம் டிவிசிபிலிட்டி. இது இங்கிலீஷ் மீடியம் மேத்தமெட்டிக்ஸுக்கானது. ஏற்கனவே தமிழ் மீடியம் மேத்தமெட்டிக்ஸு 15 பாடம் வரைக்கும் போட்டாச்சு. இப்போ இங்கிலீஷ் மீடியம் பார்த்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டிவிசிபிலிட்டினா என்ன? ஒரு நம்பர் எந்த நம்பரால் ரிமைண்டர் 0 வர மாதிரி டிவைட் பண்ணும். இதுதான் இந்த டாபிக் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சர்க்கிள் த நம்பர்ஸ் தட் ஆர் டிவிசிபிள் பை 2. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுற நம்பர் டிவிசிபிள் பை 2 அப்படின்னா ஸோ எதெல்லாம் 2ஆல் டிவைட் ஆகும்? ஆல் த ஈவன் நம்பர்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 2. ஆட் நம்பர்ஸ் ஆர் நாட் டிவிசிபிள் பை 2. ஸோ நாம் ஈவன் நம்பரை ரவுண்ட் பண்ணுறோம். அடுத்து சர்க்கிள் த நம்பர்ஸ் தட் ஆர் டிவிசிபிள் பை 3. ஸோ இப்போ 2னா நம்ம ஈவன் நம்பர் மார்க் பண்ணிட்டோம். 3 எப்படி சார் பண்ணணும் அப்படின்னா 3 டேபிளில் எதெல்லாம் வருதோ அது டிவிசிபிள் பை 3. நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லித்தரேன். அதில் இருக்கிற டிஜிட்ஸை சம் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 33 இருக்குது. 3 + 3 6 வருது. அடுத்து 46 இருக்குது. 4 + 6 10. அதை அகெயின் சம் பண்ணால் 1. அடுத்தது 57. இதை சம் பண்ணால் 12. அகெயின் சம் பண்ணால் 3. ஓகேவா? இப்போ நாம் ஆட் பண்ணும்போது நமக்கு 3, 6, 9 அப்படின்னு கிடைச்சதுன்னா இட் இஸ் டிவிசிபிள் பை 3. ஸோ அது 3ஆல் டிவைட் ஆகும். இதுதான் 3ஆல் டிவைட் பண்ணுமா அப்படின்றதுக்கான ரூல்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 33, 57, 75 இது மாதிரி எந்த நம்பராக இருந்தாலும் நம்ம உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4, 5 இது டிவிசிபிள் பை 3 அப்படின்னா பாருங்கள் 3 + 3 6, 4 10 15 வருது. 15 அப்படின்னா 6 வருது. ஸோ இட் இஸ் 6, தென் இட் இஸ் டிவிசிபிள் பை 3. ஓகேவா? செம ஈஸி. அப்புறம் அடுத்தது த நம்பர் 381 இஸ் டிவிசிபிள் பை. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? கண்டிப்பாக இதை 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. அடுத்து நம்ம 3ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். 3 and 8 11 and +1 12 வருது. சம் த டிஜிட்ஸ் பண்ணால் 12. அகெயின் சம் பண்ணுறோம் 3 வருது. ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் டிவிசிபிள் பை 3. அடுத்தது திரும்பவும் அதே கேள்வி இடம்பெற்றிருக்கு. சர்க்கிள் த நம்பர்ஸ் தட் ஆர் டிவிசிபிள் பை 2 and 4. ஏற்கனவே 2 மட்டும் போட்டோம் இல்லையா? இப்போ 2ஆலேயும் டிவைட் ஆகணும், 4ஆலேயும் டிவைட் ஆகணும். அதாவது 2க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வருதோ அந்த நம்பரால் டிவைட் ஆகணும்னு அர்த்தம். அதான் இங்கே. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுறேன், எல்சிஎம் எடுக்கிறேன், 1,2ன்னு வருது. நோ மோர் காமன் ஃபேக்டர்ஸ். ஸோ LCM is equal to 2 into 2 we get 4. What we have to mark here is the multiple of this LCM 4. Which are the multiples of 4? 20 and 40 are the multiples of 4. ரெண்டு நம்பரோட எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். அந்த எல்சிஎம்மோட மல்டிபிள்ஸ் தான் இந்த கேள்விக்கு ஆன்சர். லைக்வைஸ் த செகண்ட் கொஸ்டின் சர்க்கிள் த நம்பர்ஸ் தட் ஆர் டிவிசிபிள் பை 3 and 6. 3க்கும் 6க்கும் திரும்பவும் எல்சிஎம் கண்டுபிடிப்போமா? 3ஆல் டிவைட் பண்ணுறேன், 1,2. நோ மோர் காமன் ஃபேக்டர்ஸ். ஸோ LCM is equal to 3 into 2 6. ஸோ ஆன்சர் த மல்டிபிள்ஸ் ஆஃப் 6. அதாவது 6 டேபிளில் என்ன நம்பர்லாம் வருமோ அதுதான் ஆன்சர். 30, 36 and 42. சரி, அடுத்த கொஷின் 963. ஸோ இது டிவிசிபிள் பை டேஷ் அண்ட் டேஷ். ரெண்டு நம்பர் கேட்குறாங்க. கண்டிப்பாக இது 2ஆல் டிவைட் ஆகாது, ஏன்னா இது ஆட் நம்பர். ஸோ நம்ம சம் த டிஜிட்ஸ் மெத்தடில் இதை சம் பண்ணால் 18 வருது. அகைன் சம் பண்ணால் 9 வருது. ஸோ 9 இஸ் டிவிசிபிள் பை 3.
நாம் டிஜிட்ஸ் சம் பண்ணும் பொழுது 9 வந்ததுன்னா கவனிங்க, 3யும் 6ம் வந்தால் கிடையாது. 3, 6, 9 வந்தால் இட் இஸ் டிவிசிபிள் பை 3. ஆனால் 9 மட்டும் வந்தால் இட் இஸ் டிவிசிபிள் பை 9. So 3 and 9 is the answer. Then what next is circle the numbers that are divisible by 5 and 10. ஸோ பாருங்கள், இதே மெத்தட் தான். 5க்கும் 10க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா, ஸோ நானே சொல்லிடுறேன், எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 10 வரும். நீங்கள் வேணால் போட்டு கண்டுபிடிச்சி பாருங்கள். த மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 அப்படின்னா அந்த நம்பர் 0வில் முடியணும். இங்கேயும் 0வில் முடியுது, இங்கேயும் 0வில் முடியுது. ஆன்சர் 30 and 40. Circle the numbers that are divisible by 9 and 11. ஸோ 9ம் 11ம் எல்சிஎம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? பொதுவான டேபிளே இல்லையே. அப்படின்ற பட்சத்தில் எல்சிஎம் இஸ் த மல்டிபிள் ஆஃப் தீஸ் 2 நம்பர்ஸ். அதாவது காமனான ஃபேக்டர் இல்லை, டேபிள் ஒரே டேபிளில் வரல அப்படின்னா நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். 99. ஸோ எல்சிஎம் 99. அப்போ 99ஓட மல்டிபிள் 199 இஸ் 99, 299s ஆர் 198. இதுதான் ஆன்சர். அடுத்தது மூணாவது கேள்வி பார்க்கலாமா? The number 105 is divisible by, ஓகேவா? 105 2ஆல் டிவைட் ஆகாது. அடுத்தது 3 தானே செக் பண்ணுவோம். 3 செக் பண்ணால் sum the digits we get 6. ஸோ if it is 6 it is divisible by 3. ஓகே, அடுத்ததுக்கு என்ன சார் இது? 5 இருக்குது சார், 5 இருக்குது சார். ஸோ 5 வந்து 5ல் டிஜிட் லாஸ்ட் டிஜிட் 5ஆக இருந்தால் இட் இஸ் டிவிசிபிள் பை 5. வெரி ஈஸி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன், இந்த நம்பர் இன்னும் சில எண்களால் டிவைடு ஆகும். ஓகேங்களா? அது எந்த டேபிளில் வரும்? இப்போ 105 எந்த டேபிளில் வருது அப்படின்னு கொஞ்சம் யோசித்து எனக்கு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கும் தேவைப்படும். சார் இந்த வீடியோ மட்டும் போதாது சார், எல்லா திறன் வீடியோவும் வேணும் சார் அப்படின்றவங்க நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் எல்லா வீடியோஸும் வரும், எல்லா திறன் ஒர்க் புக் வீடியோஸும் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.